ஆலோவேரா அதாவது சோற்று கற்றாழை இந்த செடியில உள்ள இலையிலிருந்து கிடைக்கிற சாற்றை வச்சு முக அழகு மற்றும் உடல் சுட்டை தணிக்கிறதுக்கும் இது இல்லாம பல மருத்துவ காரணங்களுக்காகவும் இதை பயன்படுத்திட்டு வராங்க. இது முதலாம் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்தே ஆயுர்வேத மருத்துவத்துறையில பயன்பட்டு வருது. இந்த இலை பல்வேறு காரணங்கள்னால அதோட இலை கிரீன் கலர் இல்லாம பிரவுன் கலர்ல இருக்கிறத பார்த்துருக்கோம். இது என்ன காரணத்தினால இப்படி ஆகுது அப்படின்றதையும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆலோவேரா ரொம்ப நாளா ஒரே தொட்டியில இருக்குன்னா அந்த தொட்டியில உள்ள மண்ணோட சக்தி எல்லாமே போயிருக்கும். அதனால அதோட கலர் கிரீன்ல இருந்து பிரவுனா சேஞ்ச் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நம்ம அது ஒரு தொட்டில இருந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றி வைக்கிறோம்னா அதுல புதுசா வேறு எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதனால நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. அது புது வேர் ஃபார்ம் ஆன உடனே அந்த கலர் நார்மலா கிரீன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடும். ஆலோவேரால நம்ம டைரக்ட் சன்லைட்ல வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம டைரக்ட் சன்லைட்ல வச்சிருந்தோம்னா சன்னியோட ஹீட் தாங்க முடியாம அதோட ப்ரௌன் கலரா சேஞ்ச் ஆகும். இந்த டைம் நம்ம பயப்பட வேணாம். அதை ஒரு ஷேட் பிளேஸ்ல எடுத்து வச்சாலே அது நார்மலா திருப்பி கிரீன் கலருக்கு மாறிடும். அதே மாதிரி நம்ம தண்ணி அதிகமா விட்டோம்னா கூட அதோட கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஆலோவேராக்கு தண்ணி டெய்லி ஊத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அதோட மண்ணில் ஈரப்பதம் இல்லைன்னா ஊத்தினா போதும். அப்படி இல்லைன்னா 7ல இருந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஊத்தினாலே போதுமானது. நம்ம ஆலோவேராக்கு தனியா ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது மண்ணில் இருக்க சத்தை எடுத்து அது மூலமாவே அது நல்லா வளரும். நம்ம அதிகமா ஃபர்டிலைசர் கொடுக்க அது அதோட வேர் பகுதியை சுற்றிலும் ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதனாலையும் அது ப்ரௌன் கலரா சேஞ்ச் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆலோவேரா நார்மல் கிரீன் கலரா இல்லாம ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி தெரிஞ்சா நம்ம அதை வேற தொட்டிக்கு ரீபார்ட் பண்ணாலே அது அங்க நல்லா வேர் ஃபார்ம் ஆகி அங்கோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா ஹெல்த்தியா வரும். இதுதான் ஆலோவேரா கிரீன் கலரா இல்லாம ப்ரௌன் கலரா சேஞ்ச் ஆகிறதுக்கான பல காரணங்கள். இது மாதிரி மேலும் பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.